இப்போலாம் பாடி வந்துட்டு பயங்கர பஞ்சரு. ஆயா மாரி அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் என் உடம்புல. நேத்து நைட் வந்துட்டு எனக்கு பயங்கர பேக் பெயின். எங்கள் ஆள்கிட்ட வந்து சொன்னேன், "நான் எங்கள் ஆள் வந்துட்டு நாளைக்கு லஞ்ச்லாம் எதுவும் சமைக்காத. நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கும் பாப்பாக்கும் நான் ஏதாவது ஆர்டர் போடுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே குஷி. ஆனால் அப்புறம் எனக்கு தோணுச்சு, இது நம்ம மேலே இருக்க லவ்வால் சொல்கிறதா, இல்லை நம்ம சாப்பாடுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவ்வளோ அசால்ட்டாலாம் விட்டுறக்கூடாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் சமைச்சே தீருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி சமைக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் காலைல தூங்கி எந்திரிக்கும் போது பயங்கர மழை. ஐயோ அவங்க நேற்று ஆர்டர் போடன்னு சொல்லும்போதே நம்ம சரின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு எந்திரிக்கவே எனக்கு மனசு இல்லை காலையில். ஆனால் இப்படிலாம் நம்ம சோம்பேறித்தனப்படக்கூடாது, நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள ஸ்கூல் ஆஃபீஸ்னு அனுப்பிச்சி முடிச்சிட்டேன். வழக்கமாக வந்து டின்னருக்கு வந்துட்டு இந்த காலையில் வச்சது, முந்தின நாள் வச்சது, இந்த மிச்சம் மீதியெல்லாம் காலி பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் மிச்சம் இருந்ததா எங்கள் ஆள் வந்துட்டு நான் பண்ணி கொடு இன்னைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாக்காக பாஸ்தா பண்ணியிருந்தேன், அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஊரே வந்து தூங்கிருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் உட்காந்து நாங்கள் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம்.